தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தில் உள்ள என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் தரும் ஒரு நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் தீங்கு நாள் என்று ஒன்று கர்த்தர் அனுமதிப்பார். அவர் தரமாட்டார், ஆனால் சாத்தான் அனுமதி கேட்கும் போது விட்டு விடுவார். யோபை பார்த்தோம் என்றால், சாத்தான் இயேசுவிடம் கர்த்தரிடம் யோபை சோதிப்பதற்காக கேட்கும் பொழுது அவர் அனுமதி கொடுப்பார். அதை போன்று நமக்கும் கர்த்தர் நம்மை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, சாத்தான் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களில் அவர் நமது ஜீவனுக்கு தீங்கு வராமல் தம்முடைய கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைத்து நம்மை பாதுகாத்து காப்பாற்றி நம்மை புடமிட்டு நீதிமானாக விளங்கின பின்பு கண்மலை மேல் உயர்த்தி நம்மையும் நம் சந்ததியையும் என்றும் அசையாத ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு சில துன்பங்கள் வரும் பொழுது நாம் துவண்டு விடுகின்றோம் அல்லவா? துவள வேண்டாம். நம் ஜீவனுக்கோ வேற எந்த ஆபத்து வராது. காரணம், கர்த்தர் அந்த சாத்தான் நம்மை சோதித்து நம்மை புடமிடும் பொழுது கர்த்தர் நமது ஜீவனுக்கோ மற்றும் நம்முடைய உடல்களுக்கோ ஆரோக்கியத்திற்கோ கேடு வராமல் ஒளித்து வைத்து கூடாரத்தில் மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்து அதன் பின் அந்த சாத்தான் தோத்து விடுவான். ஏன்னா கர்த்தர் தூதரை அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நாம் சும்மா இருந்தால் போதும், ஆனால் சும்மா படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது, துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த சாத்தான் நம்மை எதுவும் செய்ய முடியாமல் கர்த்தருடைய மறைவிலே நாம் இருக்கும் பொழுது அவரை ஒளித்து வைத்து அவர் நம்மை பாதுகாக்கும் பொழுது சாத்தான் சென்று விடுவான். அவன் ஏமாந்து சென்று விடுவான். இவனை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறார் என்று அவன் வெட்கப்பட்டு திரும்பி விடுவான். பிரியமானவர்களே, உடனே கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் என்ன செய்வாராம் தெரியுமா? கண்மலையின் மேல் வைத்து உயர்த்தி ஆசீர்வதித்து அனைவருக்கும் சாட்சியாக நிறுத்துவாராம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு துன்ப நாள் என்று வந்து சாத்தான் எங்களை சோதித்து எங்களை புடமிட்டு எங்கள் உயிருக்கோ எங்கள் உடலுக்கோ ஆபத்து நேர பண்ண வேண்டும் என்று அவன் கங்கணங்கட்டி அலையும் பொழுது நீர் எங்களை உமது கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலை ஒளித்து வைத்து பாதுகாத்து கண்மலை மேல் உயர்த்துவேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தின் வசனத்திற்காக நன்றியப்பா. நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம் என்று பொருத்தனை செய்கின்றோம். எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கண்மலை மேல் உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.